கிருபையின் கரம் அவர்களையும் பலப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். தேவாதி தேவனுடைய பிரசன்னமும் ஆளுகையும் இந்த குடும்பத்தாரோடு தங்கியிருந்து தொடர்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். தேவான் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் நம்முடைய திருமண்டல ஊழியத்தில் நம்மோடு கூட இணைந்து பல பணிகளை செய்கிறாங்க. எனவே திரு தேவா அவர்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். அது மாத்திரமல்ல, அவருடைய தகப்பனாரை, அவங்க தாத்தாவை நான் நினைவு கூறுகிறேன். அவங்க தாத்தாவுடைய அம்மாவுக்கு நாஞ்சான்குளம். அந்த முறையில் அவர்கள் எனக்கு நெருங்கிய உறவினர்கள். எங்கள் தாத்தாவுடைய வீட்டுக்கு அடுத்த வீடு. அவங்க எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, இங்கேருந்து வண்டி கட்டி வருவாங்க என்று. எனவே திரு கேப்ரியல் ஐயா அவர்களுடைய தாயார் நாஞ்சான்குளத்தை சேர்ந்தவர்கள். இன்று இந்த பெரிய நிகழ்ச்சியில வந்து பங்கு கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். திரு கேப்ரியல் ஐயா அவர்களுக்காக நான் உன்னதமான தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அவங்களுடைய சாட்சியெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. அவங்க தான் இந்த பணிகளை எல்லாம் ஆரம்பித்து வைத்தது. வருடத்திற்கு 10 வீடுகள் கொடுப்பது ஏழை எளிய மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்காக தையல் மிஷின் வாங்கி கொடுப்பது, இப்படி எல்லாம் பணிகளை ஐயா கேப்ரியல் ஐயா அவர்கள் தான் துவங்கி வைத்தார்கள். அதன் பின்பதாக அவருடைய மகன் கேப்ரியல் ராஜன் அவர்கள் தொடர்ந்து செய்து வந்தார்கள். அப்பொழுதும் நான் வந்திருக்கிறேன். இப்பொழுது அதை மறக்காமல் ஐயா கேப்ரியலுடைய பேரன்மார் அதை செய்து வருகிறாங்க. தம்பி தேவா கேப்ரியல், அவர்களது தம்பி, அவர்களது பேரமா சாமுவேல் கேப்ரியல் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவாதி தேவன் இவர்களை ஆசீர்வதிக்கட்டும், இவர்களது தொழில் துறைகள் வளரட்டும், இவர்கள் செய்கிற பணிகளிலே தேவாதி தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை அவர்களோடு கூட தங்கி இருக்கட்டும் என்று நான் சொல்லிக்கிறேன். தேவாவுடைய மாமனாருடைய சகோதரன் அவங்க வந்திருக்கிறாங்க.